தொடர்ந்து கற்போம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ட்ரெட்ஸ் எக்ஸாமில் மென்டல் எபிலிட்டியில் வர நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு 10 கேள்வியை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ மொதல் கேள்வி பாருங்கள், 4, 5, 10, 11, 13 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், 4க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் 1 வருது. அடுத்தது பாருங்கள், 5க்கும் 7க்கும் 2 வருது. அடுத்து 7க்கும் 3க்கும் 10. அப்போ 1, 2, 3 ஒன்றாவது நம்பர் கூட 1, ரெண்டாவது நம்பர் கூட 2, மூணாவது நம்பர் கூட 3 இந்த மாதிரி ஆட் ஆகுது. இப்போ நமக்கு கேட்டுக்கிறது பாருங்கள், இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அப்போ 16 கூட 1 ஆட் ஆகிருக்கு, 17 கூட 2 ஆட் ஆகணும். அப்போ ஆட் ஆச்சுன்னா நமக்கு ஆன்சர் 19. இதுதான் அதுக்கான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், 625, 5, 125, 25, அதில் இந்த இடத்துல கேள்வி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது 125. இப்போ நம்ம கணக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், 625 அதை டிவைடட் பை 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 125 கிடைக்கும். அதே பாருங்கள், இந்த நம்பரை மறுபடியும் எதால் 5ஆல் டிவைட் பண்ணணும். 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25 நமக்கு இந்த இடத்துல வரணும். இப்போ ஆன்சர் வந்து 25 தான். ஆனால் இதில் பாருங்கள், 5 வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதால் 25 கிடச்சிருக்கு. 25 மறுபடியும் 5ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 125 ஆன்சராக கிடைக்கும். அப்போ நமக்கு விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 தான். அடுத்த கேள்வி பாருங்கள், 3, 7, 15, 63 அந்த மாதிரி வருது. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 3 கூட 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 7 கிடைக்குது. 4 கூட 8 கூட்டணும் அப்படின்னா 15 கிடைக்குது. அப்போ அடுத்த நம்பர் கூட போகும்போது டபுளாகி கூட்டணும். அப்போ 8 நம்ம மறுபடியும் டபுள் ஆக்கணும்னா 16. அப்போ 15 கூட 16 கூட்டணும் அப்படின்னா 31. இதுதான் இதுக்கான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், 1, 1, 16, 4, 25, 5, 36, 6 அந்த மாதிரி வருது. இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு தெளிவான இது கிடைக்கும். 1 ஸ்கொயர், அதாவது 1 வர்க்கமூலம் எடுத்தோம்னா 1 தான் கிடைக்கும். அடுத்தது 16, அதை ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4 கிடைக்கும். 25 அது ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 5 கிடைக்கும். 36 அது இது மாதிரி இருக்கும். அது ரூட் எடுத்தோம்னா நமக்கு 6 கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 11 கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ 11 கிடச்சிருக்குன்னா அப்போ என்ன இருந்திருக்கும், நாங்கள் 121 இருக்கும். 121 நம்ம ரூட் எடுத்தோம்னா தான் நமக்கு 11 கிடைக்கும். அப்போ 121 தான் இதுக்கான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி நம்ம பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. 53, 59, 61, 67, அடுத்ததாக பாருங்கள் 73, 79, 83 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பகா எண்ணில் வருது. 53, 59 இது எல்லாமே பகா எண்ணில் வருது. அப்போ 67க்கு அடுத்த பகா எண் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 69ன்னு வரக்கூடாது நமக்கு. ஏன்னா நம்ம உடனடியாக வந்து 67க்கு அடுத்தது 69 அப்படின்னு போயிடக்கூடாது. 69ன்றது பகையெண்ணாக வரும். 69 பகையன் தான், 70 பகையன் தான், 71 தான் நமக்கு பகா எண். அப்போ இதுக்கான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா 71. அடுத்ததாக பாருங்கள், 6வது கணக்கு. 9, 19, 39, 40, 79 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனோட பாருங்கள், 9ஓட 10 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 19 வரும். 19ஓட ப்ளஸ் 20 கூட்டணும் அப்படின்னா 39 வரும். 39 ப்ளஸ் 40 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 79 வரும். 79ஓட 80 கூட்டணும் அப்படின்னா 159 வரும். 159ஓட 160 கூட்டணும். அப்படி கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 319 வரும். 159 அது கூட 160 கூட்டி பாருங்கள். 9, 11க்கு 1, அப்போ 319 தான் நமக்கு விடை. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், 12 இருக்குது, 15, 36, 45ன்னு இருக்குது. 12ஓட 3 மல்டிபிள் பண்ணுங்கள், 36 கிடைக்கும். 36ஓட 3 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 108 கிடைக்கும். இங்கே பாருங்கள், 15ஓட 3 பெருக்கினீங்க அப்படின்னா 45. 45ஓட 3 பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கு 135 விடையாக கிடைக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், 12, 32, 72, 152 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ 12ஓட 20 கூட்டணும் அப்படின்னா ப்ளஸ் 20 32 கிடைக்கும். 32ஓட ப்ளஸ் 40 கூட்டணும் அப்படின்னா 72 கிடைக்கும். 72ஓட 80 கூட்டணும் அப்படின்னா 152 கிடைக்கும். 152ஓட ஒரு 160 கூட்டி பாருங்கள், நமக்கு 312 ஆன்சர். இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்துக்காருங்க, 9வது கணக்கு. 8, 19, 32, 47. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். 8 கூட ப்ளஸ் 11 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 19 கிடைக்கும். 19ஓட ப்ளஸ் 13 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 32 கிடைக்கும். 32ஓட 15 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 47 கிடைக்கும். 47ஓட அடுத்தது 17 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 61 வந்து நமக்கு
64 வந்து நமக்கு விடையாக கிடைக்கும். அடுத்ததாக பாருங்கள் 1 5 3 இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 1ஓட 3 பெருக்கியிருக்காங்க 3, 3ஓட 3 பெருக்கியிருக்காங்க 9, 9ஓட 3 பெருக்கணும்னா 27. இங்கே பாருங்கள் 5 கூட 2 பெருக்கணும்னா 10, 10ஓட 2 பெருக்கணும்னா 20, 20ஓட 2 பெருக்கணும்னா 40. அப்போ நமக்கு 27ஓட 3 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 81ன்றது தான் நமக்கு விடையாக வரும். இந்த மாதிரி கணக்குகள்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு விடை வந்துடும். ஏதாவது ஒரு சின்ன விஷயந்தான் இருக்கும். அதனால் மீதி இருக்கிற கணக்கை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.